Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பேக் சைடு பேரிங் செக் பண்ணுறது எப்படி தான். இந்த வீலில் வந்து பேரிங் போயிட்டுருக்கு. ஒரு 100க்கு மேலே போனால சவுண்ட் வரும், உண்மையான சவுண்டு வருது வண்டியில். மொத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த சவுண்டு வருது. இந்த வீலில் வந்துட்டு பேரிங் போயிருக்கு. இதை மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த வண்டியில். இது வந்து 30 நம்பர் பிட்டோ காரும், 30 நம்பர் நெட். இது ரொம்ப ஹீட்டாகவும் இருக்குது. இது புல்லர் வரும், இந்த புல்லர் வச்சு கழட்டலாம். இதுக்கு ஐயோ காரம் YouTube video. புது சேனல்ல சொல்லவே இல்ல. நேத்து தான் பண்ண சொல்லி நேத்து தான் ஆரம்பிச்சேன். இதுதான் வரும் பேரிங்கு. இதுதான் பேரிங் ஏபிஎஸ். இது சென்சர் வந்து ஏபிஎஸ். பேரிங் ஏபிஎஸ் நான் ஏபிஎஸ் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, இது கழட்டிக்கலாம். லேத்தில் தான் கழட்டணும். செம்ம சூடு. இது வந்து பழுசு. கழட்டி இருக்கோம். இது வந்து ப்ரெஸ்ஸிங் வரும், ப்ரெஸ்ஸிங்கில் தான் கழட்ட முடியும். இது வந்து புதுசு எம்ஜிபி. இது பாக்ஸ் 1 அது ஒரு மிஷின் எம்ஜிபி. டாட்டா போல்ட்டு, டாட்டா ஜெஸ்ட்டு, அப்புறமா ஷிஃப்ட்டு, அது எல்லாமே சேம் தான். இதோட ரேட் வந்து 740 ரூபா வரும். இந்த மாதிரி தான் ப்ரெஸ்ஸிங் வரும். ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் இப்போது வண்டியில் ஃபிட் பண்ணலாம். இதுக்கு லாக் ஒன்று உட்காரணும். இது லாக் கடையிலே கழட்டி வச்சுருக்கேன், அதுவும் மாட்டிடலாம். இது வந்து பல்ஸ். இது ஓகே, லாக்கு இந்த மாதிரி வரும். லாக் இதுக்கு இந்த லாக் இதில் வந்து போடணும். இவ்வளோ தான். ஓகே, இது இப்போ ஃபிட்டிங் பண்ணிடலாம். இது கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு ஃபிட்டிங் பண்ணிடலாம். ஓகே, இது ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. நெட்டும் டைட் பண்ணிட்டு இது லாக் பண்ணணும். இந்த இடத்துல லாக் வரும். अपोजिट कर. नीचे இல்லை அதே டயர் தான். ஓகே, இப்போ சவுண்ட் எதுவும் வரல. இவ்வளோ தான் இதோட ப்ராசஸ்.